யூரினில் ஃபஸ்ட் டைமாக உங்களுக்கு வந்து ஸ்மெல்லோடு வருதுன்னா யூரின் டெஸ்ட்டு முதல்ல எடுத்து சுகர் இருக்குதான்றதை செக் பண்ணுங்கள். சுகர் இல்லைங்க ஆனால் யூரின் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் அந்த என்ன பண்ணலாம், என்ன சொல்யூஷன் பண்ணலாம்னா, ஏன்னா கெட்டு போயிருக்குது உள்ள, அவ்வளோதான். சிறுநீரகத்துக்குள்ளே அந்த கழிவுகள் தேக்கம் இருக்குது, அதனால் அது வெளியேறுது ஸ்மெல்லோட. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் எடுத்துங்க. இந்த ஹாட் வாட்டரில் நம்ம வந்து கிராம்பு இருக்குல்லையே, அந்த கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா பவுடர் கிடைக்கும். அந்த கிராம்பு பவுடரு, பட்டை பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க, அவ்வளோதான். ஒரு 1/4 ஸ்பூன், அல்லது நீங்கள் கொதிக்க வச்சு கூட சாப்பிட்லாங்க. ஒரு டம்ளர் தண்ணி, பட்டை ஒரு கிராம்பு அல்லது 2 கிராம் போடுங்க, போதும். போட்டுட்டு அப்படியே நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து மட்டும் சாப்பிடுங்க. மார்னிங்லே நீங்கள் சாப்பிட்ருங்க பெஸ்ட்டு, அல்லது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்லாம். 2 டைம் சாப்பிட்லாமா? தாராளமாக சாப்பிடலாம். சாப்பிட்டிங்கன்னா மறுநாள் காலையிலேயே உங்களுக்கு போகக்கூடிய யூரின், ஒரு யூரின் மட்டும் ஒரு மாதிரி கழிவுகளாக கிளப்பி வெளியே போகிற மாதிரி இருக்கும். அடுத்த யூரின் ஒயிட் ஆயிரும், அவ்வளோதான், கிளியருங்க. அப்போ பாருங்கள் ஸ்மெல்லே இருக்காது. அப்போ உங்களுக்கு யூரினில் ஸ்மெல் இருக்குன்னா அதை போக்குவதற்கு மிக அற்புதமான ஒரு இது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சுடுதண்ணியில் அந்த மாதிரி வந்து பட்டை பொடியை ஓகேங்களா கலந்து சாப்பிட்டிங்கனாலே போதும். அற்புதமாக யூரினில் ஸ்மெல் இல்லாமல் பாதுகாக்கலாம்.